ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் பேலஸ்க்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்திருப்பா இல்லையா? இதை பார்த்து இப்போ ஷாக் ஆன குயின்னு குட்டிராஜா உடனே உள்ள கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு ராயல் டாக்டரை வர சொல்ல ஹீரோ இங்க டென்ஷன் ஆகிட்டான். இந்த நொடியிலிருந்து யாராவது என் ஒய்ஃப் மேல கை வச்சிங்க அப்புறம் என் கோபத்துக்கு ஆளாக வேண்டியது வரும்னு சொல்லிட்டு சாயை கூப்பிட்டு இது மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஆயிடுச்சுன்னு அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு வெளியே இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணாதானே ஹீரோனோட உயிரை காப்பாற்ற முடியும். சோ அவசர அவசரமா அவனை இதை தூக்கிட்டு வரான். இதை மொத்த மீடியாவும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் ஃபிளாஷ் நியூஸே. இந்த பக்கம் மீன் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பிரின்சஸ் போற வழியில எந்த ஒரு டிராபிக் பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதை நீங்க தான் பாத்துக்கணும், சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆகணும், அப்புறம் கூடவே காட்ஸோட ஒன்னா நீங்களும் இருங்க, இதனோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஈவினிங்குள்ள சொல்றதாவும் எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவசர அவசரமா ஹீரோனை ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ண ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஹீரோவை வெளியே நிக்க சொல்லிட்டாங்க. இவனுக்கு இங்க கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கரெக்டா ஹீரோனோட ஃபேமிலியும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்பா ஹீரோவை பார்த்துட்டு எப்படி இது நடந்ததுன்னு கேட்கும்போது கரெக்டா ஹீரோயினை செக் பண்ண டாக்டர் வந்து மிஸ் ஹிஜுவோட பிளட் டெஸ்ட்டை பார்த்துட்டு தான் சொல்றோம், அவங்க உடம்புல ஒரு மருந்து இருக்கு, அது நார்மலா ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக போடுற மருந்து, அதுவே ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா மரணத்தையும் ஏற்படுத்தும். பட் நீங்க கவலைப்படாதீங்க, அந்த மருந்து அவங்க ரத்தத்துல அதிகப்படியா கலக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க ஆன்டிடோட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லும்போது அண்ணி உடனே அப்ப அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கிடையாதுன்னு அவங்க உள்ள போனதும் இங்க அப்பா ஹீரோவை பலார்னு அரைஞ்சிட்டாரு. காட்ஸ்லாம் ஓடி வர அவங்க எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டான். இங்க அப்பா அவனை பார்த்து இந்த விஷயத்த நீ ஈஸியா விட்டுடக்கூடாதுன்னு கேட்கும்போது கண்டிப்பா இந்த விஷயத்த யாருமே அவ்வளோ ஈஸியா விட மாட்டாங்கன்னு சொல்றான். எங்க பேலஸ்ல குயினுக்கு விஷயம் தெரிய வர இவளுக்கு யாரு பாய்சன் கொடுத்ததுன்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மீனை பார்க்க வர அவன் பயங்கர கோபத்துல இருக்கான். எனக்கு தெரியும் உன்னால அவளை பாதுகாக்க முடியாதுன்னு, கல்யாணம் ஆன உடனே அவளுக்கு இப்படி ஏற்பட்டிருக்கு, ஒரு நாள் கூட அவளை உன்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல தானு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்கானா. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். பேலஸ்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், ராயல் ஃபேமிலியில இருந்து ஸ்டாஃப் முதல் கொண்டு எல்லாரையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதுவும் அது பப்ளிக் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு சொல்ல இப்ப இந்த விஷயத்த குயின் கிட்ட வந்து சொல்லும்போது இதனால ராஜாவுக்கு களங்கம் ஏற்படும், இதை பண்ணிதாகணுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இது பேலஸ்ல தான் நடந்திருக்கு, சோ இதை இன்வெஸ்டிகேட் பண்றது மூலமா நீங்களும் ராஜாவும் இன்னும் சேஃபா இருக்கலாம்னு சொல்ல அப்போ ராயலும் கொஸ்டின் பண்ணப்படுமான்னு கேக்குறாங்க. ஆமா, கிராண்ட் பிரின்ஸே இதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாருங்க, அவன் ஒன்னும் கிங் கிடையாதுன்னு இவங்க டென்ஷன் ஆகும்போது அவரு ராஜாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு, சோ இதுக்கான பதில் அவருக்கு கண்டிப்பா கிடைச்சுதான் ஆகணும், நீங்களும் தயவு செஞ்சு இதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேக்குறான். தென் இப்போ பிரஸ் மீட் பண்ணி கிராண்ட் பிரின்சஸ்க்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதால இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ல திடீர்னு அவங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு நிறைய கேள்விகள் கேட்கும்போது அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. பேலஸ்ல இப்படி ஏற்பட்டிருக்கும் போது கண்டிப்பா நாங்க இதை அவ்வளோ ஈஸியா விட்டுட மாட்டோம், மொத்த இன்வெஸ்டிகேஷனுமே பப்ளிக்கு டிரான்ஸ்பரண்டா தான் இருக்க போகுதுங்கிறத சொல்றான். சோ இப்போ ஹீரோவோட வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பணியாளர்களையும் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டு போறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேலஸ்ல ஏதாவது சாப்பிட்டாங்களான்னு கேட்கும்போது அவங்க பேலஸ்ல எதுவுமே சாப்பிடலங்கிறத சொல்றாங்க. சரி, கிராண்ட் பிரின்ஸோட வீட்டுல சாப்பிட்டாங்களான்னு கேட்கும்போது அவங்களுக்கு பெருசா பசி இல்லைன்னு ஆப்பிள் மட்டும் தான் சாப்பிட்டாங்கிறத சொல்றான் கிம். இப்ப அடுத்து அந்த ஸ்பையை கூப்பிட்டு உட்கார வச்சா அவன் முழிக்கிறான். இவகிட்ட ஏதோ ஒரு வேலைத்தனம் இருக்கும் போல. இப்போ இத ஹீரோனோட அண்ணனும் அண்ணியும் பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க ஏன் இன்னும் கிளம்பாம இருக்கீங்கன்னு சாய் கேட்க அப்பாதான் இவ கண் முழிக்கிற வரைக்கும் இருக்க சொன்னாரு, பாவம் இவளுக்காக வருத்தப்படுறாருன்னு சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோன் கண்ண முழிக்கிறா. இந்த விஷயத்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்த நம்ம டோக்கும் சொல்ல அடுத்து நம்ம ஹீரோக்கு சொல்றதுக்காக சீனியர் மெய்டு ஓடி வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவோட நினைவாலயம்ல தான் நின்னுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா சின்ன வயசுல கிரவுனுக்கு பக்கத்துலயே நீ வரக்கூடாதுன்னு அடிச்சதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப நான் பேராசைப்படுறேன்னு உங்க கோவத்தை இப்படி காட்டி நான் இதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா சீனியர் மெய்ட் வந்து பிரின்சஸ் கண்ணா முழிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோ பயங்கர வேகத்துல ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு வரான். லிஃப்ட்டுக்கு கூட வெயிட் பண்ண முடியல அவனால. ஸ்டெப்ஸ்லயே வேகமா ஏறி நேரா நம்ம ஹீரோனை பார்க்க அவ ஓரளவு நல்லபடியா இருக்கான்னு தெரிஞ்சதும் ஓடி போய் அவளை ஹக் பண்ணிட்டான். பாவம் அழுகையே வந்துருச்சு அவனுக்கு. உள்ள இருந்த 3 பேரும் வெளியே போயிட உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். நீங்க அழுகுறீங்களான்னு இவ கேட்கும் போது அவளை ஹக் பண்ணிட்டு நீ சாக போறேன்னு நினைச்சிட்டேன், என்னை விட்டு போயிடுவேன்னு நான் பயந்துறேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ இவன் மேல இவ்ளோ அக்கறையா இருக்காங்கிறது இவளுக்கு இப்பதான் புரிய வருது. சோ அவனை தட்டி கொடுத்துக்கிட்டே எனக்கு ஒன்னும் இல்ல, ஆனா நான் ஏன் மயங்கினேன்னு கேக்குறா. அப்ப கரெக்டா மீன் உள்ள வந்து ஹீரோவையும் இன்வெஸ்டிகேட் பண்ண கூப்பிடுறாங்க. சோ கிளம்பும் போது நீ ஹிஜு கூடவே இரு, அவளை விட்டு நீ எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சாயை விட்டு தான் கிளம்புறான். இங்க உள்ள மின்னு கிட்ட நம்ம ஹீரோயின் நான் தூக்க மாத்திரை கூட எடுத்துக்க மாட்டேன், அப்புறம் எப்படி ஓவர் டோஸ் ஆச்சு எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு கேட்டுட்டு இருக்கேன். உன் பாடியில இருந்தது நார்மலான டேப்லெட் கிடையாது, அதுவும் ஓவர் டோஸ்ல இருந்தது, நல்ல வேலை சீக்கிரமாவே டீடாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அப்பதான் இவளுக்கு ஒரு டவுட் வருது.
கிராண்ட் பிரின்ஸ் எடுத்துக்கிற மாத்திரையை நீங்க செக் பண்ணிருக்கீங்களான்னு கேட்க, இந்த பக்கம் ஹீரோக்கு நடந்துட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷனை காட்டுறாங்க. மயங்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஏதாவது டிஃப்ரெண்டான அறிகுறி பாத்தீங்களான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். சரி அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருந்ததான்னு கேட்கும்போது, என் ஒய்ஃபோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டு தான் இதெல்லாம் கேட்குறீங்களான்னு கேட்குறான். ஆக்சுவலா அவங்க உடம்புல ஓவர் டோஸா இருந்த மருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்று தானேன்னு கேட்கும்போது, ஆமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கண்டே பிடிச்சிட்டான். நான் கல்யாணத்துக்காக வந்துட்டு இருக்கும்போது தெரியாம டேபிளை தட்டி விட்டுட்டேன். சோ அங்க இருந்த கப்பு கீழே விழுந்துட, டோ அதை தெரியாம மாத்தி வச்சிருந்திருக்கா. சோ கிராண்ட் பிரின்ஸ் குடிக்க வேண்டிய கப்பை நான் குடிச்சதாலதான் எனக்கு இப்படி ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல அவங்க டார்கெட் பண்ணது கிராண்ட் பிரின்ஸ. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் கழட்டிட்டு எந்திரிக்க பார்க்க, என்ன பண்ற ஹிஜு அமைதியா இருன்னு அவன் கத்தும் போது, இப்போ ஆபத்துல இருக்கிறது அவர் தான் சொல்லிட்டு இவ திருப்பி கத்துறா. ஆக்சுவலி ஹீரோக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்னதானே அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு இவன் சொல்லும் போது, அது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. என்னோட ஒய்ஃப் அந்த மெடிசன்லாம் சாப்பிட்டதே கிடையாது. அப்படி சாப்பிடாதனாலதான் அவ இப்போ உயிரோட இருக்கா. இதுவே நான் அந்த மெடிசனை சாப்பிடக்கூடியவன். ஒருவேளை மறுபடியும் நான் அதை சாப்பிட்டிருந்தேன்னா ஓவர் டோஸ் ஆகி இப்ப நான் இறந்தே போயிருப்பேன்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோயின் சாக்கிட்ட வந்து அவர் எங்க இருக்காரு நான் போறேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது, கிராண்ட் பிரின்ஸே சொல்லியிருக்காரு நீங்க இங்கிருந்து எங்கேயும் போக கூடாது, நீங்க இப்போ சேஃபா இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட. இப்போ மின் வந்து நான் கிராண்ட் பிரின்ஸை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் பேலஸ்ல இருக்கக்கூடிய குயினை காட்ட, அவங்க காமா பியானோ வாசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட மெய்ட் வந்து, கிராண்ட் பிரின்ஸோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ அவரோட வீட்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வெட்டிங்க்கு யூஸ் பண்ண எல்லா ஐட்டத்தையுமே கார் முதல் கொண்டு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அப்ப நீங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை கவனமா பாத்துக்கோங்க, எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு இவங்க ஏதோ சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மின் ஹீரோவை கூப்பிடுறதுக்காக வந்துட்டான். அப்போ அவரோட அசிஸ்டன்ட் வந்து கிராண்ட் பிரின்ஸோட மெடிக்கல் ரெக்கார்டை 10க்கும் குறைவானவங்க தான் ஆக்சஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது, அதுல அவனோட அண்ணனும் இருக்கானான்னு கேட்கும்போது, ஆமா 2 பேருமே இருக்காங்கன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சொல்றாங்க. ஹீரோ ஆல்ரெடி இந்த டேப்லெட் போடுறான், ஓவர் டோஸ் ஆனா செத்து போடுவான்னு தெரிஞ்சுதான் யாரோ இதை பண்ணிருக்காங்க. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வர, நீங்க பேலஸ்க்கு போங்கன்னு சொல்லும் போது, என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் இருக்காளான்னு கேட்கிறான். இல்ல மார்னிங்கே அவங்க பேலஸ்க்கு வந்துருவாங்க, நீங்க அந்த இடத்த உங்க ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சு அவளை பத்திரமா பாத்துக்கோங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு மின் சொல்றான். சோ இப்போ நேரா ஹீரோ பேலஸ்க்கு போய் புது பணியாளர்களை எல்லாம் வேலைக்கு எடுங்க, சந்தேகப்படுற மாதிரி யாருமே இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேலஸை இங்க ஹீரோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஹாஸ்பிட்டல காட்ட அப்படியே விடிஞ்சிருச்சு. இவ்வளவு தூக்கம் வராம ஆர்டிகல்ஸ் தான் பாத்துட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணதுமே இப்படி மயங்கிட்டாலேன்னு இவ்வளவுதான் பேசிட்டு இருப்பாங்க போல. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்ணி எப்படி இருக்கன்னு கேக்குறதுக்குள்ள, இவன் நீங்க எங்க இருக்கீங்க, சேஃபா தானே இருக்கீங்க, கூட மின்னும் இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது, இல்ல அவன் போயிட்டாங்கிறான். எது போயிட்டானா, கூடவே தானே அவன் இருக்க சொன்னேன். சரி உங்க கூட நிறைய காட்ஸ்லாம் இருக்காங்க தானேன்னு கேட்க, அதுவும் இல்லையாமா. அப்புறம் கார் அனுப்பி வைக்கிறேன், பேலஸ்க்கு வந்து சேருன்னு சொல்லிட்டான். சோ இப்ப விடிஞ்சதுமே இவளை கூப்பிட்டு போறதுக்காக அண்ணியும் வந்திருக்காங்க. நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கியாமான்னு ஹீரோயின் கேட்க, டிஸ்சார்ஜ் ஆகி பேலஸ்க்கு போறதா கேள்விப்பட்டேன், அதான் பாக்கலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாம கிராண்ட் பிரின்ஸும் ஹெல்ப் கேட்டாரு, மிஸ் டோவும் வந்துருவாங்கன்னு சொல்ல உடனே எங்க சாய்க்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு, இவ்ளோ உடம்பு சரியில்லைனாலும் எப்படி தாண்டி இவ்ளோ அழகா இருக்கன்னு அண்ணி கேட்க, இது அழகாவா இருக்கான்னு கண்ணாடியை பார்த்தவன், ஆமாமா இது மட்டும் குறையவே மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அப்பதானே இவளை பாவமா பாப்பாங்க. சோ இப்போ அங்கிருந்து கிளம்பும் போது மூஞ்சிய பாவமா வச்சுக்கிட்டு முடியாத மாதிரி இரும்பிக்கிட்டே வண்டியில ஏறிட்டு இருக்கா. இதுல அந்த நிலைமையில கூட போஸ்ட் கொடுத்துட்டு தான் போறான். சோ அவங்க ஆபீஸோட பிஆரை யூஸ் பண்ணியே நம்ம ஹீரோயின் பாவம் பாவம்னு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்க, இப்போ பொதுமக்கள் எல்லாரும் குயின் ரொம்ப ஹார்டா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இப்போ இங்க பேலஸ்ல இருக்கக்கூடிய குயினை காட்ட, நம்ம ஹீரோயின் உடம்பு சரியில்லை இல்லையா, சோ அவங்களோட டியூட்டிஸ் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொன்னதும், பரவாயில்ல எல்லாத்தையுமே பாத்துக்கிறேங்கிறாங்க. ஏன்னா அப்பதானே ஒத்துமையா இருக்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயினும் பேலஸ்க்கு வந்துட, திடீர்னு இப்படி ஆனதால நீ ஏன் பயந்துருப்பல, நீ பேலஸ்க்கு தான் வரப்போறேன்னு விஷயம் கேட்டுதான் வந்தேன், அப்புறம் உன்னோட வேலை எல்லாத்தையும் நானே பாத்துப்பேன்னு சொல்ல, ஹீரோயின் எதிர்த்து பேச வரா. உடனே 2 பேரும் அடடே இவங்களுக்கு மயக்க வர மாதிரி இருக்காமாவேன்னு உள்ள கூட்டு வந்துட்டாங்க. இங்க உள்ள நம்ம ஹீரோவை காட்ட, இன்னைக்கு குயின் கிட்டையும் நாளைக்கு ராஜா கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் நடக்க போகுது. பட் அப்போ கூடவே குயினும் இருப்பாங்களாமான்னு கேட்க, அதுக்கு அவசியம் இல்ல, ராஜா அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட தைரியம் இருக்கு. சோ அவரே அதை டீல் பண்ணிப்பாரு, குயின் எல்லாம் கூட தேவையில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். உள்ள இப்ப குட்டி ராஜா ஹீரோயின் வந்ததும், நீங்க இப்ப நல்லா தானே இருக்கீங்க, உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன்னு கேட்கும் போது, அச்சோ எனக்காக வருத்தப்பட்டீங்களான்னு திருப்பி கேட்கிறா. ஆமா பேலஸ்க்கு போலீஸ்லாம் வந்தாங்க தெரியுமாங்க, அது இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தான், நான் எதனால மயங்கினேன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோவும் அங்க வரான். இப்ப அடுத்து நம்ம டோ இனிமேல் பேலஸ்ல எல்லாம் வேலை பார்க்க போறா. சோ பேட்ச போட்டுக்கிட்டு வர கரெக்டா அண்ணி கிளம்புறாங்களா. இப்ப இவளை சாய் பார்த்ததும், அப்ப இனிமேல்
கிராண்ட் பிரின்ஸோட ஆபீஸ்ல தான் ஹெல்ப் பண்ண போறியான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படோ உடனே அண்ணிய பார்த்து டிஸ்சார்ஜ்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு உடனே கிராண்ட் பிரின்ஸ் எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்கா. உள்ள நம்ம ஹீரோயின் இன்னும் ஒரு 2 நாளைக்கு மானிட்டர்ல தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோ சீனியர் மேட் கிட்ட என்னோட ஒய்ஃப்க்கு இந்த பேலஸ் பத்தி சரியா தெரியாது, சோ நீங்க அவளை இன்னும் கவனமா பாத்துக்கணும். அப்புறம் புது வேலையாட்கள் எல்லாம் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் பர்மிட் ஆனவங்க மட்டும்தான் இங்க இருப்பாங்க. நீங்க சாய் மிஸ்டோ மிஸ்கென் அவ்வளவுதான். அப்புறம் என் ஒய்ஃப்க்கு தூக்கம் வரலனான்னு பேச நம்ம ஹீரோயின் கூப்பிட்டதும் ஏன் உனக்கு உடம்பு சரியா செல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் உங்க கூட கொஞ்சம் தனியா இருக்கலாம்னு ஆசைப்படுறேன், அதுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்களான்ட்டு அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கேட்க ஹீரோவால எப்படி வேணான்னு சொல்ல முடியும். எல்லாரையும் வெளியே அனுப்பிட அப்பாடான்னு படுத்துட்டு இருக்கா. அப்ப நீ வெளியே அனுப்புனதுக்கு காரணம் தனியா இருக்கிறதுக்காகவான்னு ஹீரோ கேட்க, ஆக்சுவலா எனக்கு இந்த புது டைட்டில் கிடைச்சதும் ஜாலியா இருக்கலான்னு பார்த்தேன். ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் என்ன ராயல் ஹைனஸ்னு கூப்பிட இன்னும் எச்சரிக்கை இருக்கணும்னு தான் தோணிக்கிட்டே இருக்கு. அதுவும் ஒவ்வொரு செகண்டும் கரெக்டா நடந்துக்கணும் நல்லா தோணுது. 24 மணி நேரமும் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல, அவங்க உன்னை கவனிக்கல, உன்னை ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொல்றான். சரி விசாரணை எப்படி போச்சுன்னு ஹீரோயின் கேட்கும்போது பரவாயில்லங்கிறான். எனக்கு என்னமோ ப்ரொடெக்ஷன் எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் தேவையோன்னு தோணுதுங்க, எனக்கே தெரியுங்கிறான். தெரிஞ்சும் எப்படி இவ்வளோ காமா இருக்கீங்கன்னு கேட்டா நான் இப்பதான் நிம்மதியாவே இருக்கேன். உன்னை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணிருந்தாங்க இப்ப வரைக்கும் பயத்துல ஏதோ இருந்துட்டு இருந்திருப்பேன். நல்ல வேலை அப்படி பண்ணல, அவனுக்கு தான் நன்றி சொல்லணும்னு இருக்கேன். இங்க இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. டக்குன்னு தலகாணி எடுத்து அடிச்சுவேன். என்ன விதவையாக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்கு இப்போ ஹெவனுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன இந்த பேலஸ்ல தனியா விட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க இல்லாம நான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக்கிட்டா. உங்களுக்கு மட்டும் அப்படி ஏதாவது ஆயிருந்ததுன்னா அப்புறம் என்னால டிவோர்ஸே பண்ண முடியாம போயிருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா பேச்ச மாத்திட்டா. அடடே, உன் அக்கறைய கூட நீ இப்படிதான் காட்டுவியா? முதல்ல நீ படுத்துக்கோன்னு படுக்க வச்சுட்டு இப்ப நீ ராயல்னு சொல்லும் போது அதுக்கு என்ன டார்கெட் பண்ணாலும் நான் அமைதியா இருக்கணுமான்னு கேக்குறியா? சேச்ச, நீ உன்னோட ராயல் பவரை யூஸ் பண்ணணும்னு இருக்கான். அதெல்லாம் சரி, ஆனா குயின் என்னோட பப்ளிக் டியூட்டி எல்லாம் அவங்களே பாத்துக்கிறதா சொல்லிருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் நீ கவலையே படாத, நான் அதை ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றான். இப்போ இது மாதிரி ஹீரோனோட டியூட்டியை இவங்க பார்க்க கூடாதுன்னு குயினோட மெய்டு வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா அப்பா வராரு. சோ இப்போ அவர்கிட்ட கொஞ்ச நாளைக்கு நீங்க பேலஸ்க்கு வராம இருக்கிறதா நல்லது, ஏன்னா யாரும் உங்களை தப்பா புரிஞ்சுக்க கூடாது இல்லையாங்க. அதுவும் கரெக்ட் தான், யாரும் தப்பா புரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லதுன்னு ஏதோ உள்குத்தோட பேசுறாரு. இப்ப இந்த பக்கம் என்ன காட்ட அவரோட அசிஸ்டன்ட் வந்து கல்யாணத்தப்போ ஹீரோயின் குடிச்ச அந்த கப்ல தான் அந்த மருந்தோட ட்ரேசஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு காட்ட ஹீரோயின் சொன்னதுதான் நினைச்சு பாக்குறான். அப்போ அவ சொன்னதான உண்மை. இப்போ ஹீரோவோட வீட்ல இருந்து அந்த ஸ்பை பொண்ணு மின்ன பாக்க வரா. அப்போ மின் நல்லவனா கெட்டவனானே டவுட் ஆகுதே. இங்க பேலஸ்ல ஹீரோயினை காட்ட டோ கிட்டதான் போன் பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரானா. அவளை பார்த்தவளுக்கு பேச்சு மூச்செல்லாம் நின்னு போயிடுச்சு போல, சுத்தமா பேச கூட வர மாட்டேங்குது. அவன் பக்கத்துல வந்து மேரிட் கப்பலா இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்ல என்னம்மா ரெடியா இருக்கியான்னு கேட்டா அவ்வளவுதான், இங்க பல்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இங்க இவங்க 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது எங்கெங்க எப்படி போகணுங்கிற மேப்பை சாய் கொடுத்துருக்கான். உனக்கு பெருசா வயசும் ஆகல, எப்படி இந்த பேலஸ பத்தி இவ்ளோ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க? எந்த வயசுல நீ இங்க வேலைக்கு வந்து சேர்ந்தன்னு டோ கேட்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வயசுல வந்திருப்பேன். ஆக்சுவலா நான் ஒரு அனாதை, என்ன கிராண்ட் பிரின்ஸோட வீட்டுக்கு முன்னாடி விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லும் போது ஐயோ சாரி நான் தெரியாம இதை கேட்டேங்கிறா. சேச்சா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலா அப்படி பண்ணதுக்கு என்னோட பேரண்ட்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். முழுக்க அன்போடு தான் நான் வளர்ந்தேன். உலகத்துல எத்தனையோ இடம் இருக்கும்போது கரெக்டா கிராண்ட் பிரின்ஸோட வீட்டுக்கு முன்னாடியே விட்டு போயிருக்காங்கன்னா நான் லக்கி பாய் தானே சொல்லிட்டு போக இவளுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி டச் ஆயிடுச்சு போல. டக்குன்னு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக அவ மேல ஹார்டின்லாம் பறக்குது. இவளுக்கே ஒன்னும் புரியாம தான் பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்போ ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் நீங்க ஏன் சோஃபாக்கு போய் படுக்க கூடாதுன்னு கேட்டா இல்ல எனக்கு இதுவே நல்லா இருக்குங்கிறான். சோஃபா இதை விட நல்லா இருக்கும், நீங்க போலாம்லங்க, அப்போ நீ அங்க போய் படுத்துக்கோ, இங்க இன்னும் நல்லா ஆயிடும்னு இவன் முன்னாடி சொன்னதையே தான் இவன் இப்போ ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு எழுந்தவன் நான் தான் இப்போ பேஷண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு தலகாணி நடுவில் தூக்கி வச்சா அவன் தூக்கி போட்டிருக்கான். திருப்பி எடுத்து வைக்க போனா அவன் டக்குன்னு அவளை பிடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்லயே என்ன ஒதுக்க வச்சுட்டேன்னு எல்லாரும் திங்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, கம்மனு தூங்குங்கிறான். இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்படியே முழிச்சவன் இவளோட பல்ஸ் சவுண்ட் வேற கேட்டுட்டே இருக்கா. சோ அதை ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப சவுண்டா இருக்குன்னா இல்ல அது அப்படியே இருக்கட்டும்ங்கிறான். ஏன்னு கேட்டா அதுதான் நீ உயிரோடு இருக்கிறதுக்கு ப்ரூஃபே, எனக்கு இந்த சவுண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தூங்கிட்டு இருக்கேன். டக்குன்னு அவனை கிஸ் பண்ணவன் நான் உங்க கூடவே உங்களுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ண மூடிக்கிட்டா. அவனும் இப்போ ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு
2 பேரும் சந்தோஷமா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட பிபி பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் போறாங்க. அப்போ டோன்னு அவளோட அசிஸ்டண்ட கூப்பிட்டா வந்து நிக்கிறது ஹீரோவோட அசிஸ்டன்ட். என்ன டோவை கூப்பிட்டா நீங்க வரீங்கன்னு கேட்டா, இனிமேல் கொஞ்ச நாளைக்கு கிராண்ட் பிரின்சஸோட ஹெல்ப்பரா நான் தான் இருக்க போறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு தான் உங்களுக்கு ஹெல்ப்பரா இருக்கணும், அதனாலதான் என்ன அனுப்பி வச்சிருக்காருன்னு சொன்னா, மிஸ் டோ இங்க போன அவளுக்கு என்ன பண்ணீங்க மிஸ் டோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. பார்த்தா அவன் நம்ம ஹீரோவோட ஹெல்ப்பர் ஆகிட்டாளாச்சே. இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு ஈவென்ட் நடக்க போறதா, அதுக்கான ப்ரிப்பரேஷனும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் சாய காட்ட அந்த ஈவென்ட்ல நம்ம ஹீரோயின் எப்படி நடந்துக்கணுங்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஹீரோவை விட்டு எங்கேயும் நகர்ந்து கூட போக கூடாதுங்க. அவன் மறைச்சதுலயே பயந்துட்டான். முன்னாடி ஈவென்ட்க்கு சொன்ன மாதிரியே தான் ரேங்க் படி நடக்கிறது ரொம்பவே முக்கியங்க, எனக்கு நல்லாவே புரிஞ்சதுன்னு முறைக்கிறான். அப்புறம் யாரெல்லாம் உங்களுக்கு பூக்கொத்து கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க வாங்கிக்கிட்டு சிரிச்ச மேனிக்கே போஸ்ட் கொடுக்கணும். எப்ப போட்டோ எடுப்பாங்கன்னே தெரியாது, எல்லாத்துலயும் நீங்க நல்லா தெரியணும். அப்புறம் ஹேண்ட்ஷேக்கா இருந்தாலும் கான்வர்சேஷனா இருந்தாலும் ரேங்க் தான் அங்கேயும் ரொம்ப முக்கியம். கிராண்ட் பிரின்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க், நீங்க செகண்ட் ரேங்க்னு சொல்லிட்டு அப்புறம் கால் மேல கால் போட்டு உட்காரவே கூடாது. முக்கியமா வளைச்சு வளைச்சு ஹார்டின்லாம் காட்டுவீங்களா, அதெல்லாம் பண்ணவே கூடாது. சும்மா ஹாய் மட்டும்தான் காட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோ என்ன ரெடியான்ட்டு வரான். அதெல்லாம் நான் ரெடி, நீங்க ரெடி ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிளம்பிடலாங்க. நான் ரெடியா தானே வந்திருக்கேங்கிறான். நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் முதல் முறையா வெளியே போக போறோம், அதுக்கு போய் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்களான்னு சொல்லிட்டு இவ வளைச்சு வளைச்சு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க. சாய் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையான்னு டோ கிட்ட கேட்டா, இல்லையே நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்க, வேர்ல்ட் ஹேண்ட்ஸமா பார்த்து எப்படி இந்தம்மா இப்படி சொல்லுதுன்னு இவளுக்கே ஒன்னும் புரியல. இந்த பக்கம் மீன் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் எதையோ ஒண்ணு காட்டி இதனால பேலஸோட பேரே கெட்டு போயிடும், என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. இங்க இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. 2 பேரும் முன்னாடி படிச்ச ராயல் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. சோ 2 பேரும் ஹாய் ஹாய்னு காமிச்சிட்டு இருக்க. ஹீரோ போலாங்கிறான். போறதா இருந்தா நீங்க போங்க, நான் எல்லாம் ஹாய் பாய் காட்டு தான் வருவேன்ட்டு அவ ஹார்டின்லாம் காட்டக்கூடாதுன்னு சொன்னா இவ அதை தான் காட்டிட்டு இருக்கா. சரி வாமா தாயன் ஹீரோ கையன்னிட்ட 2 பேரும் கிளம்புறாங்க. இப்ப உள்ள வந்ததும் நான் ஹார்டின்லாம் காட்டக்கூடாதுன்னு சொன்னாலன்னு சொன்னா அவ ஹார்டினையே காட்டி அவனை கடுப்பேத்திட்டு இருக்கா. இப்ப நம்ம டோ வந்து இந்த ஈவென்ட்கான ஓப்பனிங் ஸ்பீச்சை முன்னதான் கொடுக்கறதா இருந்துச்சு. பட் அவர் வரதுக்கு லேட் ஆகுமாமா. எப்படியோ கிராண்ட் பிரின்ஸ் தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறாரு. சோ ஓப்பனிங் ஸ்பீச்சை நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோனும் ஒத்துக்கிட்டா. சோ இப்போ அவ தான் மேடைக்கு போய் பேச ஆரம்பிக்கிறா. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் பேசும்போது கேஸ்டல் குரூப்போட சிஇஓ ஹிஜுன்னு சொன்னாதான் எனக்கு பிடிக்கும், ஆனா கிராண்ட் பிரின்சஸ் ஹிஜுன்னு சொன்னாதானே உங்களுக்கு பிடிக்கும்னு ஆரம்பிக்க. பரவாயில்லையே நம்மளால சூப்பரா பேசுறாளேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா மின்னும் அந்த இடத்துக்கு வரேன். உள்ள நம்ம ஹீரோனும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம சாய் இதை பாருங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காட்ட இங்க பேலஸ்லயும் குயின் கிட்ட வந்து ஒரு எமர்ஜென்சி சீக்கிரமா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படி என்ன விஷயம்னே தெரியல. இங்க ஹீரோயின் பேசிட்டு இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க போனை எடுத்து ஒரு மாதிரி கசகசன்னு பேச ஆரம்பிக்க மீடியா எல்லாம் உள்ள வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டுட்டு கல்யாணம் பண்ண விஷயம் லீக் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, 3 வருஷத்துல டிவோர்ஸ் வாங்க போறீங்களா நல்லா கேட்க இவளுக்கு பதிலே பேச முடியல, ஒரு மாதிரி பயத்தோடு நின்னுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அவளோட கைய பிடிச்சு அவளுக்கு முன்னாடி வந்து நிக்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. நீ என்னோட கண்களை மட்டும் பாருன்னு சொல்லி அவளோட கைய பிடிச்சிட்டு அங்கிருந்து கூட்டு போறான். யார் இதை லீக் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி எக்ஸ்ட்ராஸ்ல 2 பேரும் ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போ முதல்ல எழுந்த ஹீரோனை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா சீனியர் மைட் வெளியே நின்னுட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த அம்மா வேற அடங்க மாட்டேங்குதேன்னு, இந்த அம்மா வேற தொல்லை பண்ணுதேன்ட்டு, இந்த அம்மா வேற கத்தி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சிட கூடாதுன்னு எப்படியும் முக்கி தக்கி போனை எடுத்து அசிஸ்டன்ட்க்கு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டான். இந்த அம்மா மறுக்கா கத்த வர ஐயோ நிறுத்துங்க, கிராண்ட் பிரின்சஸை யாராவது எழுப்புனா அப்புறம் அதனோட பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்குமாமான்னு சொல்லிட்டு டோ சாயும் சாப்பிட கிளம்பிட. இங்க ஹீரோனையே பார்த்துட்டு இருக்கானா. அவ இன்னும் நல்லா இவன் மேல சாஞ்சு தூங்க அவனுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இதெல்லாம் பிடிச்சிருக்காச்சே. சோ அப்படியே இன்னும் நல்லா சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சிட்டான். சோ இப்படியே இந்த எபிசோட் முடித்து சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.